நீ பண்ணதுதான் கரெக்ட். இப்படிப்பட்ட மாமியாரை இப்படிதான் அடிக்கணும். எதுக்கு இப்படி குதிக்கிற? அங்க பாருமா, அவ மாமியார உன்னை அரைஞ்சா பாரு. அவ என்ன அடி. சூப்பர்ல. மாதிரி காட்டுறதெல்லாம் தப்பு. ஒரு மரியாதை வேண்டாம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை பார்ப்போமா. பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க, பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜயா இருக்காங்களே, அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க, எல்லோரும் கௌரவமாக இருக்காங்க, நான் மட்டும் வேலைக்கு போகல, அதனால் என்னை கௌரவ குறைவாக நடத்துகிற மாதிரி எனக்கு தோணுது, அதனால் நான் வேலைக்கு போகணும், எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடி, எனக்கு என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க டான்ஸ் மாஸ்டர் வேணும்னு கேட்டிருக்காங்க, நீ வேணா போறியா விஜயா அப்படின்றாங்க. சரி, நான் ஃபோன் நம்பர் வேணா வாங்கி தரேன், ஆனால் அவங்கள்ட்ட போய் நான் வேறு எதுவும் பேச முடியாது, எனக்கு ரெக்கமெண்ட் மட்டும் பண்ணுறியா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அப்போலாம் ரெக்கமெண்ட்லாம் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு இல்லை, அதனால் என்னால் ரெக்கமெண்ட் கேட்க முடியாது அப்படின்றாங்க. மீனா அம்மா எல்லாரும் பூ கட்டி சம்பாரித்து அவங்க கெத்தாக இருக்காங்க, நான் போய் அவங்க வீட்டில் ஒரு விரால் அணிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே அவங்க மாமியா நாடகத்தில் மாமியா மருமக சண்டை, அதில் என்ன நடக்குதுன்னா ரோஹிணிக்கு நடக்கிற மாதிரி அதுக்குள்ளே நடக்குது. அதை ரோஹிணி அவங்களுடைய மூளையில் நடக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணு மாமியா பேசுகிறதுக்கு ஒரு அடி அடிச்சிடுறாங்க. அடித்தோன்னையுமே ரோஹிணிக்கு கோவம் சந்தோஷம் அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க. இது நான் அடிக்க வேண்டியது, நான் அடிக்க முடியல, இவனால் அடித்தாலேன்னு பெருமைப்படுறேன், ஆச்சா பூச்சான் அப்படின்னு கத்துறாங்க. கத்தையில் ரோஹிணி அம்மா சொல்கிறாங்க, பெரியவங்களை வையிறதோ அடிக்கிறதோ தப்பு, உனக்கு யார் ரோஹிணி சொல்லி கொடுத்தா, என்ன பேச்சு பேசுனேன், ஏம்மா உன்கிட்ட நான் அட்வைஸ் கேட்டேனா, உன்கிட்ட நான் எதுவும் கேட்டேன்னா உன் வேலையை போய் பாரு அப்படின்னு அவங்க அம்மாவையும் பிடிச்சி திட்டி விட்றாங்க. அங்கிட்டு பார்த்தா அவங்க மகன் எட்டி பார்க்குறேன், நீ ஹோம்ஒர்க் தான்டா பண்ணிக்கிட்டு இருந்தா, போய் ஹோம்ஒர்க் பண்ணுறா அப்படின்னு திட்டிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா விஜயா அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்கிறாங்க, ஏங்க நான் ஒரு வேலைக்கு போகலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலைக்கா யார் சொன்னால் என்ன ஏதுன்றாங்க. நான் கேட்டால் மட்டும் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், நான் உங்கள்கிட்ட நான் போகிறேன், நீ இது பண்ணலை, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காண்டி தான் நான் வந்திருக்கேன், அது எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மீனாவோட அம்மா பார்த்தோன்னையுமே மீனா அம்மாவை பார்த்தோன்னே எல்லாரும் அவங்கவுங்க காலில் நிற்கல, நான் மட்டும் ஏன் அப்படி நிற்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. வெளியிலேருந்து செருப்பை கழட்டி போட்டு வந்த முத்து பார்த்திங்கன்னா, என்ன ஆச்சு, என்ன மீட்டிங் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா அவங்க அம்மா வேலைக்கு போகிறேன்றா அப்படின்றாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, அத்தை நாங்கள் எல்லோரும் உங்களை நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் ஏற்ற வேலைக்கு போகணும் அப்படின்றாங்க. நீங்கள்லாம் உழைக்கையில் நான் உழைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்கா அப்படின்றாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, அம்மா உங்களுக்கு ஓனர் இடத்துல இருந்து அவங்கள அதிகாரம் பண்ணுறது தான் உங்களால் முடியும், அதே மாதிரி உங்களுக்கு ஓனர் நீங்கள் அதை செய்யாதீங்க இதை செய்யாதீங்க ஏதாவது சொன்னாங்கன்னா உங்களால் தாங்கிக்க முடியாது, அதனால நீங்கள் எதுவும் இது பண்ண வேணாம், நீங்கள் வீட்டிலேயே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துக்கு ஒரு காருக்கு ஆர்டர் வருது, அங்கே போகிறாங்க. அங்கே ஒரு 2 லேடிஸ் இருக்காங்க, அவங்க 2 பேரும் ஏறுறாங்க. ஏறையில் அந்த ஒரு மெடிக்கலில் மட்டும் நிப்பாட்டுங்க, அந்த மெடிக்கலில் ஒரு மாத்திரை வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே மெடிக்கலும் வருது, அங்கே நிப்பாட்டுறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, என் மகளை பார்த்துக்கங்க, நான் போய் உள்ள மெடிக்கலில் மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. முத்துக்கு ஒரு கால் வருது, அந்த காலை அட்டன் பண்ணுறக்காண்டி அந்த பொண்ணை விட்டுட்டு வெளியில் போகிறாரு. அந்த பொண்ணை விட்டுட்டு வெளியில் போயிட்டு காதில் ஃபோனை வச்சுக்கிட்டே பார்த்தா ஆட்டோவில் அந்த பொண்ணு ஏறி போகுது. என்னங்கடா அது, காருக்குள்ளே இருந்த பொண்ணு ஏறி போகுதுன்னு பார்த்தா அது பாட்டுக்கு போயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடியே கொஞ்சம் தூரம் ஓடி போய் எம்மான்னு முத்து கத்துறாரு. கத்துனாலும் அந்த ஆட்டோ போயிடுச்சு. திரும்ப காருக்கே ஓடி வராரு. ஓடி என் மகள் எங்கன்னு அந்த பையன் அவங்க அம்மா கேட்குறாங்க. எங்கள் மகளுக்கு கொஞ்சம் மனநோய் அப்படின்னோடனே, ஐயோ அப்படியா அப்படின்னு முதலே சொல்கிறது இல்லையாம்மான்னொடனே, சரி காரில் ஏறுங்கம்மா, கார் படுப்போன்றாங்க. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அனுஜோட ஷோரூமில் இதை வாங்கவா அதை வாங்கவா அப்படியா இப்படியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்க எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, பெரிய கஸ்டமர் சூப்பராக சிக்கிருச்சுன்னு நினச்சிட்டாங்க. இதோட இன்றைக்கி நாடகம் முடிஞ்சிருச்சு. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.